அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக பொருட்காட்சி எல்லாம் முடிஞ்சதும் நம்ம பாக்கியா கேட்ரிங் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வந்த லாபத்தில் கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய டெண்டர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாக்கியா, நீ சொன்ன மாதிரி இந்த பொருட்காட்சியில் சாதிச்சிட்ட, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கோபி ஒரு பக்கம், என்னம்மா நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கோபி பார்க்க, பாக்கியா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. சிஎம் கையில் அவார்டு வாங்கிறதை தாண்டி அவளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அவளை இந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்காங்க. எனி டைம் சோகத்தோடு இருக்கிற செலியனோட முகத்துலையும் சந்தோஷத்தை பார்க்குறாங்க நம்ம பாக்கியா. உடனே நம்ம செலியன் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா நான் நீங்கள் பொருட்காட்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை ஜெனிக்கு அனுப்பினேன். ஜெனி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ரிப்ளை மெசேஜ் பண்ணியிருந்தம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெனி என்னை புரிஞ்சுக்கிட்டா, கூடிய சீக்கிரம் ஜெனி என்னை மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு ஒரு பக்கம் பாக்கியா கிட்ட பேச பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. செலியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட காதல் உண்மையானது, நீ பண்ண தப்பு உணர்ந்துட்ட, அதனால் உன்னோட உண்மையான காதல் கூடிய சீக்கிரம் உன்னோட சேரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறத பாக்கியா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க விஷயத்தில் நாம் எதுக்காக இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பற்றி கேர் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம எழில்கிட்டையும் அமிர்தாக்கிட்டையும் கணேசனை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம எழில்கிட்ட உண்மை சொன்னால் எழில் என்ன முடிவு எடுப்பான், ஏன்னா கணேசன் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சால் கண்டிப்பாக எழில் நொந்து போயிடுவானே. ஏன்னா அமிர்தாவை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய இந்த நேரத்தில் கணேசன் வந்திருக்கிறது தெரிஞ்சால் அவங்களோட வாழ்க்கையே ரெண்டாக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் அமிர்தாவுக்கு தெரிஞ்சா அமிர்தா என்ன முடிவு எடுப்பா, கணேசனோட வாழணும்னு ஆசைப்பட்டு போவாளா, இல்லை எழிலோட இந்த வாழ்க்கையை சேர்ந்து ஏற்றுப்பாளா, இவங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னாலும் கணேசன் என்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பல குழப்பத்தோடு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.